ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுல்லான ஸ்டோரேஜை எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இத்தனை நாளாக நமக்கு தெரியாமல் நம்ம மொபைலில் வரக்கூடிய நம்ம அனுப்பக்கூடிய இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இன்னொரு காப்பி எடுத்து வேறொரு இடத்துல சீக்கிரட்டாக போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். அந்த சீக்கிரட்டான ஃபோல்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது மூலமாக குறைஞ்சது ஒரு 5 to 10 GB வரைக்கும் எப்படி ஃப்ரீ பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். அந்த 2 பார்ட் வீடியோவும் இன்னும் நீங்கள் பார்க்கலனா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு அடுத்த இந்த வீடியோவான பார்ட் 3 வீடியோக்கு வாங்க. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நார்மலா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மொபைல்ல கேலரியில் இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கறோம், க்ளோஸ் பண்றோம், ஓபன் பண்ணி பார்க்கறோம், க்ளோஸ் பண்றோம். இப்போ இந்த ஓபன் பண்ணி பார்த்து க்ளோஸ் பண்றப்ப எல்லாமே இன்னொரு காப்பி எடுத்து வேறொரு இடத்துல ஸ்டோர் பண்ணுது. இது எதுக்கு வேறொரு இடத்துல ஸ்டோர் பண்ணுதுன்னா, நீங்க மறுபடியும் அந்த பிக்சரை ஓபன் பண்ணும் பொழுதோ மறுபடியும் அந்த வீடியோவை ஓபன் பண்ணும் பொழுதோ சீக்கிரமா உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு, புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு இன்னொரு சீக்கிரட்டான ஒரு ஃபோல்டர் வந்து செப்பரேட்டா நம்மளுடைய மொபைல் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. அந்த ஃபோல்டரை நம்ம இது வரைக்கும் கண்டுக்கிறதே கிடையாது. அந்த ஃபோல்டரை நம்ம ரிமூவ் பண்றது மூலமா ஏகப்பட்ட ஜிபி நம்ம மொபைல்ல ஃப்ரீ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா அது மூலமா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நிறைய ஜிபி கிளியர் ஆகும். அதுக்கப்புறமா இந்த செட்டிங்ஸ் மூலமா எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத பார்ப்போம். இது மூலமாவும் உங்களுக்கு மொபைல் ஸ்டோரேஜ் நிறைய ஃப்ரீ ஆகும். யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இமேஜஸ் வீடியோஸ், நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய மூவிஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடும். அந்த ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிற மூவிஸா இருந்தாலும் சரி, வீடியோஸ் போட்டோஸ் எதை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலும் நமக்கே தெரியாம இன்னொரு காப்பி எடுத்து அது தனியா ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஸ்டோர் பண்றது எல்லாமே இது நாள் வரைக்கும் நம்ம டெலீட் பண்ணிருக்க மாட்டோம். அது எங்க போய் பார்க்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, ஒன்னா ஃபைல்ஸ் இருக்கும், இல்ல மை ஃபைல்ஸ் இருக்கும், இல்ல ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய என்னுடைய மொபைல்ல மேக்ஸிமம் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். அதிகமான கம்யூனிகேஷனும் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற என்னோடதுலயே கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இப்போ ஓபன் பண்றேன், நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய மொபைல்ல மை ஃபைல்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். மை ஃபைல்ஸை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, டாப்பில் லெஃப்ட் சைடு இல்லைன்னா ரைட் சைடு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. இந்த ஷோ ஹிடன் ஃபைல்ஸை ஏன் ஆன் பண்ணோம்னா, நம்மளுடைய மொபைலில் முக்கியமான சில சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே தெரியாத மாதிரி மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மறைச்சி வச்சதையெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம கண்ணில் காமிக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்காகத்தான் ஷோ ஹிடன் ஃபைல்ஸுங்கிறத நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வந்துருங்க. இதுக்குள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும், இல்லைன்னா மை போன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வரும் பொழுது பிக்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிக்சரை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்போ நிறைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பிக்சருக்குள்ள எங்கிட்ட பிக்சரே இல்லை. ஆனால் இந்த ஹிடன் ஃபைல்ஸ் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த தம்ப்நெயில் டாட் தம்ப்நெயில்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும். நான் எதுவுமே யூஸ் பண்ணாமையே என்னது ஒரு 272 ஃபைல்ஸ் வந்து இங்க இருக்குதுங்க. இதே இது உங்களுது நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் நீங்க கிளியர் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு 10,000 ஃபைல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். இது எல்லாமே இமேஜா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது தேவையில்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீ சொல்றேங்கிறதுக்காக நான் இதை டெலீட் பண்ணா என்னுடைய கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுவோம். இந்த தம்ப்நெயில் இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். இதை பார்த்துக்குங்க. இந்த இமேஜை நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு டோட்டலாக
இந்த ஃபைல் மேனேஜர்லேருந்து நம்ம வெளியே வரோம். வெளியே வந்துட்டு கேலரியை ஓப்பன் பண்ணுறோம். கேலரிக்குள்ளே எந்த பிராண்ட் மொபைலாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸ்க்குன்னு தனி ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணி இப்போ .thumbnailங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்த இமேஜ் இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். பாருங்கள், அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். அந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இமேஜை நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ வெளியே வரோம். வெளியே வந்துட்டு ஃபைல் மேனேஜர்னு இருக்கலாம், இல்லை மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் நம்ம இப்போ வந்த ப்ரொசீஜரை தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லைன்னா மை ஃபோனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து பிக்சரை கிளிக் பண்ணுறோம். இந்த பிக்சருக்குள்ளே .thumbnailங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நான் போனோம். ஸோ அந்த .thumbnail ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அதில் நம்ம இப்போ சொன்ன 272 இமேஜஸ் எங்கிட்ட இருக்குது. உங்களுதில் ஆயிரக்கணக்கில் இமேஜஸ் இருக்கலாம். ஸோ லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஏதாவது ஒரு இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு டாப் ரைட் ஆர் லெஃப்ட்டில் பாருங்கள், ஒவ்வொரு பிராண்ட் மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ரவுண்டாக ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே கீழே செலக்ட் பண்ண எல்லா இமேஜஸுமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே கீழே பாட்டமில் பாருங்கள், டெலீட்டுன்னு இருக்கும், இல்லைனா டெலீட் ஆல்னு இருக்கும். அந்த டெலீட்டை கிளிக் பண்ணுங்கள். உடனே சின்ன பாக்ஸில் டெலீட் பண்ணட்டுமா பர்மனண்ட்டான்னு கேட்கும். டெலீட்டுங்கிறத கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ .thumbnailல இருக்கக்கூடிய எல்லா இமேஜஸுமே டோட்டலாகவே ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ thumbnailல நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம கேலரியில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா கேலரியில் அந்த இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா thumbnailல நம்ம ரிமூவ் பண்ணினது எல்லாமே எக்ஸ்ட்ராங்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் அண்ட் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போ நேராக இதிலிருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கேலரியை ஓப்பன் பண்ணுங்கள். எந்த பிராண்ட் மொபைலாக இருந்தாலும் ஃபோட்டோஸுக்குன்னு தனி ஃபோல்டர் இருக்கும். ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம thumbnailல ரிமூவ் பண்ண அப்படியே பார்த்த இமேஜ் இப்போ இங்கே கேலரியில் பாருங்கள் இருக்குது. இந்த இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரூஃப் கிடச்சிருக்கு. என்னென்னா thumbnailல ரிமூவ் பண்ணினது எல்லாமே தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இமேஜஸ். இது எக்ஸ்ட்ரா காப்பி தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி உங்களுடைய மொபைலில் ஏகப்பட்ட இமேஜஸ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு 4 to 5 GB ஆச்சு உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஹைப் பாயிண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி மொபைல் ஸ்டோரேஜை கிளியர் பண்ணுறதை பற்றி பார்ட் 4 வீடியோஸை உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை, டாட்டா.